பங்கு மக்களே, தவக்காலத்தினுடைய முதலாவது வெள்ளிக்கிழமையிலே உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த தவக்காலத்திலே நாங்கள் செய்ய வேண்டிய பல்வேறு விதமான செயற்பாடுகள் பற்றி சென்ற வாரத்திலே என்னுடைய செய்தியிலே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். தவக்காலத்தினுடைய ஒவ்வொரு வெள்ளியும் எங்களுக்கு முக்கியமானவைகளாக இருக்கின்றது. இந்த தவக்காலத்தினுடைய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலேயும் நாங்கள் செய்யக்கூடியது என்ன என்று சிந்திக்கின்ற வேளையிலே, தவக்காலத்தினுடைய வெள்ளிக்கிழமைகளிலே நாங்கள் வழக்கமாக சிலுவை பாதைகள் செய்கின்றோம். அத்தோடு சிலர் நோன்பிருக்கின்றார்கள். சிலர் பல்வேறு விதமான கருமங்களை காரியங்களை ஒதுக்கி தங்களுடைய வாழ்விலே சேமிப்பு என்கின்றவற்றை செய்து தவக்கால ஒருத்தலாக இவற்றை செய்து கொள்ளுகின்றார்கள். எல்லாவற்றையும் விட மேலாக இந்த தவக்காலத்திலே நாங்கள் மனமாற்றம் பற்றி சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் செய்கின்ற செப முயற்சிகள், சிலுவை பாதைகள், ஒருத்தல் முயற்சிகள், நோன்புகள் எல்லாமே எங்களை மனமாற்றத்துக்கு இட்டு செல்ல வேண்டும். குறிப்பாக இந்த தவக்காலத்திலே நாங்கள் மனமாற்றத்துக்கான முதல் காரியமாக ஒப்புரவு அருட்சாதனம் செய்து கொள்ளுதல் நல்லதாகும். அயலவர்களோடும் இறைவனோடும் ஒப்புரவாகுவதற்கு இந்த அருட்சாதனம் எங்களுக்கு உதவி செய்கின்றது. இந்த ஒப்புரவு அருட்சாதனத்தை இந்த தவக்காலத்திலே இந்த 40 நாட்களுக்குள்ளே ஒரு நாளிலே நாங்கள் செய்து கொள்ளுவது சால சிறந்ததாகும். அதிலேயும் குறிப்பாக தவக்காலத்தினுடைய ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையிலே எங்களுக்கு வசதி கிடைக்கின்ற வேளையிலே இந்த ஒப்புரவு அருட்சாதனத்தை செய்து கொள்ளுதல் எங்களுடைய மனமாற்றத்தினுடைய நல்ல அடையாளமாகும். நாங்கள் பலரோடு மனஸ்தாபப்பட்டிருக்கின்றோம். பலருடைய பல்வேறு விதமான செயல்பாடுகளுக்கு நாங்கள் இடையூறாக இருந்திருக்கின்றோம். இன்னும் பல விதத்திலே பலருடைய மனங்களை நோக பண்ணி இருக்கின்றோம். பல்வேறு விதமான பாவங்களை அயலவர்களுக்கு எதிராக நாங்கள் செய்திருக்கின்றோம். இவற்றுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கின்ற ஒரு தருணமாக இந்த ஒப்புரவு அருட்சாதனம் இருக்கின்றது. அத்தோடு கடவுள் தந்த கட்டளைகளையும் நியமங்களையும் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே நாங்கள் கடைபிடிக்காமல் இருந்திருக்கின்றோம். அவற்றையெல்லாம் மீளாய்வு செய்து பார்த்து இந்த நாட்களுக்குள்ளே நாங்கள் ஒப்புரவாவதற்கு, இறைவனோடு ஒப்புரவாவதற்கும் இன்னும் அயலவர்களோடு ஒப்புரவாவதற்கும் இந்த ஒப்புரவு அருட்சாதனத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளுவோம். ஒப்புரவு அருட்சாதனம் என்பது எங்களுடைய ஒரு வாழ்விலே மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. நாங்கள் அயலவர்களோடும் இறைவனோடும் எங்களோடும் ஒப்புரவாவதற்கான ஒரு சிறந்த சாதனமாக இந்த ஒப்புரவு அருட்சாதனம் இருக்கின்றது. ஆகவே இந்த ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையிலே நாங்கள் இந்த ஒப்புரவு அருட்சாதனத்தை செய்து கொள்ளுவதற்கு முன்வருவோம். அது எங்களுடைய மனமாற்றத்தினுடைய முதல் படியாக ஒரு அடையாளமாக இருக்கட்டும். அத்தோடு இந்த வெள்ளிக்கிழமைகளிலே விசேட விதமாக நாங்கள் சிலுவை பாதைகள் செய்கின்றோம். ஏன் நாங்கள் சிலுவை பாதைகள் செய்கின்றோம் என்று சொன்னால், இயேசுவினுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு என்பவற்றை நாங்கள் தியானித்துக் கொள்ளுவதற்கு. இயேசு எங்களுக்காக இவ்வளவு துன்பங்களையும் பட்டிருக்கின்றார், இவ்வளவு சிலுவைகளையும் சுமந்திருக்கின்றார். எனவே நாங்கள் இந்த சிலுவை பாதை தியானத்தினூடாக எங்களுக்கான வாழ்வின் மனமாற்றத்தை பெற்றுக்கொள்ளுவோம். இந்த சிலுவை பாதை தியானம் என்பது நாங்கள் எங்களுக்கு ஓய்வு கிடைக்கின்ற நேரத்திலும் இன்னும் விசேடமாக இந்த வெள்ளிக்கிழமைகளிலே குழுவாக தனியாக சிலுவை பாதைகள் செய்ய, சிலுவை பாதை தியானங்கள் செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எங்களுக்கு வசதிகள் கிடைக்கின்ற வேளையிலெல்லாம் இந்த வெள்ளிக்கிழமைகளிலே, தவக்காலத்தினுடைய வெள்ளிக்கிழமைகளிலே
இயேசுவினுடைய பாடுகளை பற்றிய திரைப்படங்களை, குறிப்பாக பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் போன்ற படங்களை அல்லது தமிழிலே இருக்கின்ற பலிக்களம் போன்ற படங்களை நாங்கள் பார்த்து தியானித்து அதனூடாக மனமாற்றத்திற்கான எங்களுடைய உள்ளங்களை மனமாற்றத்தின் பாதைக்குள்ளே அழைத்து செல்லுவோம். இந்த தவக்காலத்திலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எங்களுக்கு நல்ல வெள்ளியாக அமைவதாக. ஒவ்வொரு வெள்ளியும் நாங்கள் ஏதோ ஒரு விதத்திலே இயேசுவினுடைய பாடுகளை தியானிக்கின்றவர்களாகவும் மனமாற்றத்துக்கான காரியங்களை செய்கின்றவர்களாகவும் மாறி நிற்போம். ஒவ்வொரு வெள்ளியும் எங்களுக்கு பிரயோசனமாக அமைய வேண்டும் என்று சொன்னால் ஏதோ ஒரு விதத்திலே நாங்கள் இந்த வெள்ளிக்கிழமையை, தவக்காலத்தினுடைய வெள்ளிக்கிழமைகளை நல்ல முறையிலே பயன்படுத்த அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அது ஒருத்தல் முயற்சிகளாக இருக்கலாம், நோன்பு முயற்சிகளாக இருக்கலாம், செபங்களாக இருக்கலாம், அல்லது தியானங்களாக இருக்கலாம். எல்லாவற்றையும் இந்த வெள்ளிக்கிழமைகளிலே நாங்கள் செய்வதற்கு முன்வருவோம். தனிப்பட்ட ரீதியிலேயும் குழுவாகவும் அல்லது ஏதோ ஒரு விதத்திலே ஒரு சிறிய குழுக்களாகவும் சேர்ந்து இந்த வெள்ளிக்கிழமை தியானங்களிலே நாங்கள் ஈடுபடுவோம். ஆலயத்திலே இடம்பெறுகின்ற சிலுவை பாதைகளிலே, வெள்ளிக்கிழமை சிலுவை பாதைகளிலே பங்கெடுத்துக் கொள்ளுவோம். வெள்ளிக்கிழமை தோறும் எங்களுடைய இல்லங்களிலே எங்களுக்கு இருக்கின்ற பல்வேறு விதமான ஊடகங்களை பயன்படுத்தி இந்த வெள்ளிக்கிழமை தியானத்தை, இயேசுவினுடைய சிலுவை பாடுகளினுடைய தியானத்தை செய்து கொள்ளுவோம். வயது முதிர்ந்தவர்கள், பெரியவர்கள் இயேசுவினுடைய பாடுகளை தியானிப்பதற்கு இலகுவாக வியாகுல பிரசங்கம் என்கின்ற பசாம் போன்றவற்றை வாசித்து தியானித்துக் கொள்ளலாம். ஏனையவர்கள் இயேசுவினுடைய பாடுகள் அடங்கின ஏனைய புத்தகங்களை வாசித்துக் கொள்ளலாம். வேதாகமத்திலே இயேசுவினுடைய திருப்பாடுகளை நாங்கள் வாசித்துக் கொள்ளலாம். ஒவ்வொரு வெள்ளியும் எங்களுக்கு இந்த தியானத்தின் நாட்களாக, இயேசுவினுடைய பாடுகளை தியானிக்கின்ற நாட்களாக அமையட்டும். ஒவ்வொரு வெள்ளியும் எங்களுக்கு மனமாற்றத்தினுடைய காரியங்களை செய்கின்ற வெள்ளியாக அமைவதாக. எனவே இந்த வெள்ளிக்கிழமைகளை, தவக்காலத்தினுடைய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளையும் நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுவோம். சுபம் செய்கின்ற வெள்ளியாக, தவம் செய்கின்ற வெள்ளியாக, எங்களால் இயன்ற ஒருத்தல் தவ முயற்சிகள் செய்கின்ற, தான தர்மங்கள் செய்கின்ற வெள்ளியாக ஒவ்வொரு வெள்ளியும் அமைய இந்த வேளையிலே உங்களுக்கு வேண்டுகோள் விடுக்கின்றேன். எனவே இந்த வெள்ளிக்கிழமைகளை நல்ல முறையிலே பயன்படுத்தி தவக்காலத்தினுடைய ஒவ்வொரு வெள்ளியும் எங்களுக்கு ஏதோ ஒரு விதத்திலே மனமாற்றத்தை சொல்லுகின்ற, செய்கின்ற, செயற்படுத்துகின்ற வெள்ளியாக அமைவதாக. நன்றி. மீண்டும் ஒரு செய்தியிலே அடுத்த வாரம் உங்களை சந்தித்துக் கொள்ளுகின்றேன். நன்றி. பழையன மறைந்து புதியவை மலருமிடம் பலிக்களம் வேதனையுறைந்து சாதனை நிறையுமிடம் பலிக்களம் தாழ்வு மடிந்து வாழ்வு விடியுமிடம் பலிக்களம் நெல்லின் மணியொன்று மண்ணில் விழுந்து அழிந்து பல்வேறு கதிர் விளையும் பரந்த வயல் நிலம் ஒரு பலிக்களம். மண்ணிலே மடிந்த மணி நெற்கதிராய் நிமிர்வதற்கு நிலையான பலிக்களமே வயல் நிலம். தாயில் கருவுற்று சேயாய் உதிப்பதற்கு தாயின் உதரம் ஒரு பலிக்களம்.
கண்ணின் கருமணியா காதல் குழந்தையொன்று கருவுற்று உருவாகும் கற்பகச் சோலை என்ற பாசப்பலிக்களமே தாயுதரம் அம்மா இறைவன் நிறையன்பை அளக்கும் தாளில்லாத அமலனுயர் அன்பை அகிலத்தில் உள்ளோர்க்கு அறிவித்து அருளுமிடம் கல்வாரி மலை என்ற பலிக்களம் அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தாழ் என்பதற்கு இலக்கணமா இலக்கியமா இன்றுமென்றும் விளங்குமிடம் கல்வாரி குன்றே நீ பலிக்களம் பாசக்களம் பரமன் களம்